என் மொழி தமிழ், என் இனம் தமிழர், என் நாடு தமிழ்நாடு. பாக்கியெல்லாம் என்னன்னு பாருங்க, எங்கேயாவது இருக்கலாம். இப்படி ஒரு மையப்புள்ளியிலிருந்து, ஒரு தமிழிலிருந்து அதனுடைய மொழி, அதன் இனம், அதன் தாயகம் மூன்றும் அமையக்கூடிய நாடு எங்க இருக்கு? இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் சொல்ல முடியுமா ஏதாவது? நான் அது குறையாக சொல்லவில்லை, எங்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது அல்லவா, அதை சொல்லாதே என்கிறாயே. 110 பள்ளிக்கூடங்களில் வெள்ளோட்டமாக இந்திய மொழி பாடமாக, கட்டாய மொழி பாடமாக வெள்ளோட்டமாக 110 பள்ளிக்கூடங்களில் முதலில் திணித்தார். அதை ஏற்றுதான் போராட்டம், தமிழர்கள் போராட்டம் 37-38 பெரும் போராட்டம். அப்போ அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்தது. இந்தியை திணிக்கலாம், இந்தியை எடுத்துடலாம், அவர்களுக்கு இருந்தது. தமிழை நல்லா பேசினா அது உளவியல் ஊக்கம் வரும், தெம்பு வரும். நம்ம மொழி வளமான மொழி. 2500 ஆண்டுக்கு முன்னாடி திணை வாழ்க்கையை பற்றி எழுதிய இலக்கியம் உலகத்தில் எந்த மொழியில் இருக்கு? கேளுங்களேன் பார்ப்போம். 5 திணை வாழ்க்கை தொல்காப்பியத்தில் இருக்குங்க. ஆந்திராவிலே கட்சி வைத்திருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு என்ன பேரு? தெலுங்கு தேசம். தப்பல்ல, நியாயமான பேர் தான் அது. தமிழ்நாட்டில் எப்படி வைத்து விட்டால் பிரிவினைவாதம். என்ன அது? ஏன் தமிழர்களை மனச்சான்றை விட்டு விட்டீர்களா கேட்கிறோம். ஊனமடைந்து விட்டீர்களா? இந்தியன் என்ன ஆகுதுமா? அதுவே தப்புடா, பாரதியன்னு சொல்லுங்கிறார் ஒருத்தர் அங்க இருந்துகிட்டு தமிழ்நாட்டிலேயே. இந்தியெல்லாம் கிடையாது, பாரதியன். இல்ல அதெல்லாம் கிடையாது, நாங்கள் திராவிடர். இந்த இனம் என்னப்பா ஆகுது? தமிழ் இனம். ஆர்வமுடன் மன ஊக்கத்துடன் வருகை புரிந்திருக்கும் தமிழ் சொந்தங்களே, ஆர்லாண்டோ தமிழ் ஆர்வலர்கள் அமைப்பின் பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, மிகச்சிறந்த முறையில் நம்முடைய சிலம்பு உள்ளிட்ட தற்காப்பு கலை நிகழ்ச்சிகளை நடத்திய பேர குழந்தைகளே, அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஆர்லாண்டோ தமிழ் ஆர்வலர்கள் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழர் தமிழா எங்கிருக்கிறாய், உன் வரலாறு என்ன, உன் எதிர்காலம் என்ன என்பது தலைப்பு. தலைப்புக்கு வருவதற்கு முன் நான் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஜூலை 27ஆம் நாள் இங்கு வந்தோம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை பெட்னா மாநாட்டு கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக. அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு இந்த வட அமெரிக்க நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் நம்முடைய தமிழ் அமைப்புகள் நாங்கள் ஐயா மாசோ விக்டர், தம்பி மன்னர், நான் 3 பேரும் சேர்ந்து வந்தோம். பல்வேறு கூட்டங்களுக்கு அழைத்தார்கள். அவர்கள் இருவரும் சற்று முன்பாக ஊருக்கு போய்விட்டார்கள், சில நாட்களுக்கு முன்பாக. நான் இன்னும் சில இடங்களில் கலந்து கொண்டு 11ஆம் நாள் ஆகஸ்ட் 11 தான் ஊர் புறப்பட வேண்டும். அங்கெங்கே தமிழ் ஆர்வம் பொங்கி எழுந்து வருவதை பார்த்து இந்த முதுமையும் இளமையாக எனக்கு மாறுகிறது. நான் 2018ஆம் ஆண்டு வந்தேன். ஐயா தனி சேரன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் அல்ஜீரியா ரவி அவர்களும் மற்ற நண்பர்களும் அழைத்து தழைக்கட்டும் தமிழ் தேசியம் என்று பல ஊர்களிலே கூட்ட ஏற்பாடு செய்தார்கள். கலந்து கொண்டேன். அப்பொழுது தமிழ் தேசிய உணர்வோடு தான் அந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்தார்கள். கலந்து கொண்டவர்களும் அப்படி அந்த தமிழ் இன மொழி உணர்வோடு தான் கலந்து கொண்டார்கள். ஆனால்
அதன் பிறகு இப்பொழுது கலந்து கொள்கின்ற கூட்டங்களிலே பார்த்தால் தமிழ் இன உணர்ச்சி, மொழி உணர்ச்சி, தமிழ் தேசிய உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடுவது தெரிகிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நம்முடைய தமிழர்களுடைய இல்லங்களில் தான் நான் தங்குகிறேன். அவ்வளவு உறவோடு, உரிமையோடு, பாசத்தோடு எல்லா குடும்பங்களிலும் ஆண்களும் பெண்களும் பழகுகிறார்கள், பல உதவிகளை செய்கிறார்கள். அது பெருமையாக இருக்கிறது. எனக்கு வயது 79. பிறந்த நாள் 10/5/47. இங்கேயோ 46 சொன்னாங்க. அதனால என்ன ஒரு வயசுனா கூட இருக்கலாம். அதாவது இல்லை, பதிவுப்படி இருப்பது 10/5/47, 1947. இந்த 79 அகவையிலும் இந்த சுற்றுப்பயணம் கிழக்கிலிருந்து மேற்கு, தெற்கிலிருந்து வடக்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எனக்கு கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் தெரியாது. இங்கே சூரியனை பார்த்து யூகித்துக் கொள்வதுதான். அப்படி பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அங்கெங்கே கூட்டங்கள், ஏற்பாடுகள் செய்கிறார்கள். களைப்பாக இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை. காரணம், நம்முடைய பாவேந்தர் சொன்னதுதான், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். கற்பனை இல்லை. தம்பி அந்த பாட்டை பாடினார்ல, அதில் பாருங்க, எல்லாம் அந்த வரிகள் எல்லாம் நீங்க மறுபடியும் வீட்டில் போய் பார்த்து பாருங்க. எல்லாம் பொருத்தமுடையவை, சமூக அறிவியல் சார்ந்தவை. அது ஒன்றும் கற்பனை அல்ல. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் பகைவர்க்கு வேல். அப்படிப்பட்ட உணர்வோடு தான் ஒரு இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்து கொள்கிறேன். வரவேற்று இந்த வாய்ப்பு அளித்து வீடுகளிலே தங்க வைத்து தமிழ்நாட்டில் இருப்பது போல இன்னும் அதைவிட சிறந்த முறையிலே என்னை கவனித்து உணவளித்து பராமரிக்கின்ற நம்முடைய அன்பு தமிழ் உறவுகளுக்கு, குறிப்பாக இதில் அதிக உழைப்பாளிகள் பெண்கள் தான். உணவு தயாரிப்பதில் சமையல் கட்டி பாவம் அவர்களுக்கு அனைவருக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். எனக்கு உங்களுடைய ஆர்வத்தையும், குழந்தைகள் நாட்டியம் செய்ததையும் அல்லது இந்த சிலம்பாட்டம் சுற்றிய அந்த இளம் சிறுமி பேத்தி போன்றவர் அவ்வளவு சிறப்பாக செய்தார். நம்முடைய தம்பி ஐயன் பெருமாள் நன்றாக பயிற்சி கொடுத்திருந்தார் என்று நினைக்கிறேன். சிலம்பாட்டம் மற்றெல்லாம் சிகாகோ மருத்துவமனையில் கவியரசு கண்ணதாசன் இங்கே அமெரிக்கா வந்தபோது சிகிச்சை பெற்று இங்கே தானே இறுதி நிலை அடைந்தார். மருத்துவமனையில் அமெரிக்க வாழ் தமிழர்களை போய் சாரையாக பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு கவிதை கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், 4 வரியில். இந்த அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு, மனதினால் ஒன்றுபட்டு சேர்ந்திருங்கள், மனதினால் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்பீர், இங்கு மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்பீர். மனதினால் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்பீர், இங்கு மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்பீர். தமக்கென கொண்டு வந்தது ஏதுமில்லை, தமிழை விட்டால் வாழ்க்கை இல்லை, தமிழை விட்டால் வேறு வாழ்க்கை இல்லை என்று கடைசி காலத்தில் கண்ணதாசன் கவிதை வரியில் சொன்னார் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட உணர்வோடு தான் இங்கே தமிழ் உணர்வோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். அமைப்பாக அங்கெங்கே பல்வேறு பெயர்களில் தமிழ் சங்கமாக, தமிழ் பேரவையாக, இங்கே ஆர்வலர்கள் கூட்டமைப்பாக பல்வேறு பெயர்களில் தமிழர்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது மிக மிக தேவையானது, சரியானது. தமிழா எங்கிருக்கிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உன் வரலாறு என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழன் இன்றைக்கு அமெரிக்காவிலும் இருக்கிறான், தமிழ்நாட்டிலும் இருக்கிறான், ஆப்பிரிக்காவிலும் இருக்கிறான்.
இது இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த காலங்களிலும் பல நாடுகளில் வணிகம் செய்ய சென்றிருக்கிறார்கள் தமிழர்கள். தமிழர்களுடைய செம்மாந்த வரலாறு. பாண்டிய மன்னர்களின் அரண்மனை வாயிலில் யவனர்கள் காவல் காத்தார்கள் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் குறிப்பிடுவார். அப்படியான உறவு வைத்திருந்திருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளோடு தமிழர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள். யவனர்கள் என்றால் கிரேக்கர்கள், ரோமாபுரியைச் சேர்ந்தவர்கள், அவர்களை யவனர்கள் என்று சொல்வது தமிழர் மரபு. அந்த நாடுகளோடு உறவு, வணிக உறவு இருக்கிறது. அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், இங்கிருந்து தமிழர்கள் அங்கு போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நீண்ட கால வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஆய்வின்படி தமிழர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால், உலகின் முதல் மாந்த இனம் தோன்றிய இடம் கடலிலே மூழ்கி கிடக்கும் குமரி கண்டம் என்பது, குமரி நாடு என்பது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரம் சொல்லும். கடலில் மூழ்கி போனது என்பது புராண கதை அல்ல, அது வரலாற்று செய்தி. அதனால்தான் வரலாற்று நூலாக, வரலாற்று அடிப்படையில் புனையப்பட்ட ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம். நடந்த வரலாற்றின் அடிப்படையில் புனையப்பட்ட ஒரு காப்பியம். அதிலே பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று கடல் கொண்டதை பற்றி சொல்வார்கள். அதுபோல முதல் தமிழ்ச்சங்கம் அங்கே இருந்தது, அது கடல் கொண்டது. அடுத்த இடைச்சங்கத்தை கடல் கொண்டது என்று இளையனாராக பொருள் சொல்லும். கழகமூடம் வந்து கண்ணுதர் கடவுள் சிவபெருமானே கழகத்தில் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து அதை நடத்தினார், நடத்தப்பட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள். கடல் கோளினால் அங்கிருந்து நாம் வெளியேறி பல இடங்களுக்கு வந்து சிந்து சமவெளி வரை நம்முடைய தமிழர்கள் போயிருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் தான் ஏராளமாக கிடைக்கின்றன. இதெல்லாம் புராண கதை அல்ல. சில புராண கதைகள் இருக்கின்றன. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடந்தது. அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள், இந்த தரப்பிலே ராமர் கோயில் வேண்டும் என்று கேட்ட தரப்பிலே எங்கள் நம்பிக்கை தான் என்றார்கள். அது நம்பிக்கையா இருக்கலாம், ஆனால் நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. 5600 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை உருக்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது கிடைத்து அமெரிக்க ஆய்வகம், இந்திய ஆய்வகங்கள் எல்லாம் சான்றளித்து இருக்கிறதல்லவா. இது நம்முடைய பெருமையை நாம கற்பனை செய்து கொள்வதல்ல. உரிய பெருமையை உரியவாறு உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் குறை, நம்முடைய குறை. இவ்வளவு இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு தொன்மையான இனம், உலகத்தின் முதல் மொழி என்பது ஒரு தற்பெருமைக்காக சொல்லிக் கொள்ளக்கூடியது அல்ல, அது உண்மை. அப்படிப்பட்ட அங்கிருந்து வந்தோம். அந்த எங்கிருந்து வந்தோம்? தெற்கே மாந்த இனம் முதலாக தோன்றிய குமரி நாட்டில் இருந்து கடற்கோடால் தள்ளி வந்து இங்கே இருக்கிறோம். சிந்துவெளி வரை தமிழர்கள் பரவினார்கள். உலகம் முழுக்க பரவியிருக்கிறார்கள். பிறகு உலகம் முழுக்க பரவியிருக்கிறார்கள். அந்த ஆய்வுகள் இருக்கின்றன. மெக்சிகோவில் உள்ள மாயன் நாகரிகம், தமிழர் நாகரிகம் என்று ஆய்வாளர்கள் பலர், ஒரிசா பாலு உட்பட மற்ற பலர் அதை நிறுவி இருக்கிறார்கள். ஐயா மாசோ விக்டர் மெக்சிகோ போய் அந்த பழங்குடி மக்களிடமும் பேசி அந்த சொற்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வேர்ச்சொல் ஆய்வு செய்து அவரும் நிறுவியிருக்கிறார். அதுபோல ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களிடமும் தமிழ் மொழியினுடைய கூறுகள் இருக்கின்றன என்று ஆஸ்திரேலியா போய் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் பழங்குடி மக்களோடு வாழ்ந்து அதையும் நூலாக எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தமிழர்கள். இது புராண கதை அல்ல, நடந்த உண்மை. இந்த உண்மையை நாம் உணர்கிறோமா எல்லோரும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது ஒரு கற்பனை கட்டுக்கதை அல்ல, இதெல்லாம் நடந்த உண்மை. அப்படி ஒரு வாழ்ந்த இனம் அங்கிருந்து பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி நகர நாகரிகத்தை அங்கேயே உருவாக்கியவர்கள்.
இப்போ பூம்புகார், இன்றைக்குள்ள பூம்புகாரில் இருந்து உள்ளே கடலுக்குள் ஒரு 2 கிலோமீட்டர்களுக்குள் கடலுக்குள் 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நகரம் கிடக்கிறது என்று சொன்னவர் ஹன்காக் என்ற ஆங்கிலேய ஆய்வாளர், கடலியல் ஆய்வாளர். நாம சொல்லிக் கொள்ளவில்லை, நமக்கு தெரியாது, பழசின் மட்டும்தான் தெரியும். நம்ம 2000 3000 மட்டும் சொல்லிக் கொண்டிருப்போம். அவர் 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய நகரம் கடலுக்குள் கிடக்கிறது என்று சொன்னார். அவரை உடனடியாக கூப்பிட்டு இந்திய அரசு வெளியேறு என்று வெளியேற்றிவிட்டது. அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது என்று கோவாவுக்கு வரவழைத்து கண்டித்து அவரை வெளியேற்றிவிட்டார்கள். அவர் படம் பிடித்ததெல்லாம் தனியார் தொலைக்காட்சியிலே போட்டு விட்டார். அதுபோல் இப்பொழுது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் பாரதி சோம ராமசாமி அவர்கள் பூம்புகார் கடலுக்குள் ஆய்வு செய்தார். ஒரு குழுவோடு போய் ஆய்வு செய்தார். 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூம்புகார் கடலுக்குள் ஒரு பெரிய துறைமுகம் இருந்தது தெரிகிறது. ஒரே நேரத்தில் 70 கப்பல்கள் அந்த துறைமுகத்தில் இருக்கலாம், அந்த வாய்ப்பு இருந்தது என்று அவர் சொன்னார். அதை மேலும் ஆய்வு செய்ய வேண்டும், ஆனால் இனிமேல் அதை வாயை திறக்காது என்று டெல்லி அழைத்து விட்டது. தமிழ்நாட்டிலே அவருக்கு ஆதரவு இல்லை, அதிகாரத்தில் இருப்பவரிடமிருந்து ஆதரவு இல்லை. எனவே அவர் இப்போது வெளியே பேசுவதில்லை. எதையுமே ஒரு கருத்தரங்கத்தை கூப்பிட்டாலும் மறுக்கிறார், அதெல்லாம் பேச முடியாது என்று மறுக்கிறார். இதையும் மீறி நமக்கான வரலாற்று சிறப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இரும்பை உருக்கியவர்கள், நகரை உருவாக்கியவர்கள், மாட மாளிகை கட்டி வாழ்ந்தவர்கள், அந்த காலத்தில் எழுத்தை உருவாக்கி எழுத்தை பயன்படுத்தியவர்கள். இப்போ செம்பியன் கண்டியூர் என்று இருக்கிறது மயிலாடுதுறை பக்கம். அங்கே ஒரு கோடரி இடையப்பட்டது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த கோடரியிலே அதை பயன்படுத்தியவருடைய பெயர் இருக்கிறது. எங்கு கருவிகள் கண்டாலும் அதிலே பெயர் இருக்கிறது, பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சிந்து சமவெளியிலும் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஐராவத மகாதேவர் சொன்னார், அந்த காலத்தில் தமிழர்கள் ஆண்களும் பெண்களும் 100க்கு 100 கல்வி கற்றிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் தங்கள் பெயரை பொறித்திருக்கிறார்கள் என்றார். இப்போ இதுபோல் எங்கே இந்த சான்றுகள் கிடைக்கின்றன? 100க்கு 100 கல்வி கற்றவர்கள். செம்மையெல்லாம் வாழாகி தீமையே அறமாகி போனது பிற்காலத்தில். ஆனால் இப்படி வாழ்ந்த இனம் நம்முடைய இனம். இது தற்புகழ்ச்சி அல்ல, வரலாற்று சான்றுகளோடு கூடியது. இன்னும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு கீழடி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிற்காலத்திய நாகரிகம். அதையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கிமு 800 என்று சொல்லாதே, கிமு 300 கீழ் சொல்லு என்று டெல்லி கட்டளையிடுகிறது. அதை ஆய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற தொல்லியலாளருக்கு அந்த அறிக்கையை வெளியிட முடியாதபடியே, நீ கிமு 800 கிமு 200 வரை வாழ்ந்த மக்களுடைய நாகரிகம் என்று சொல்லியிருக்கிறாய், அதை கிமு 300க்கு கீழே கொண்டு வா என்று டெல்லி கட்டளையிடுகிறது. அவர் மறுக்கிறார். நமக்குத்தான் இப்படி. நான் தான் திருப்பத்தில் சொல்வது, சிந்து சமவெளி நாகரிகத்தை அவர்கள் சரஸ்வதி நாகரிகம் என்கிறார்கள். வடக்கே இருப்பவர்கள் டெல்லிக்காரர்கள். அது என்ன சரஸ்வதி என்றால், சரஸ்வதின்னு ஒரு ஆறு இருக்கு. எங்கே அந்த ஆறு இருக்கிறது என்றால் பூமிக்கு அடியில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறார்கள். எங்களுக்கு தெரியவில்லை என்றால், எங்களுக்கு தெரிகிறது உனக்கு தெரியாது என்கிறார்கள். இது சான்றாய்வு. இதுபோல பல பித்தலாட்டங்கள், பல வரலாற்றில் புராணங்களை கட்டுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் எடுக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு சான்றுகள் தரவுகள் இருந்தாலும், நமக்கு வெளிநாட்டு ஆய்வாளர்கள் கூறினாலும் அவையெல்லாம் மறுக்கப்படுகின்றன, எடுக்கப்படுவதில்லை. காரணம் என்ன என்ற நிலையை பார்க்கும் பொழுதுதான் இப்பொழுது எங்கிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரத்தோடு இல்லை. உலக நாடுகளோடு நேரடியாக நாம் தொடர்பு கொள்வதற்கான அரசு அதிகாரத்தோடு இல்லை. டெல்லியின் வழியாகத்தான் தொடர்புகள் கொள்ள வேண்டும். டெல்லி என்பது அவர்களுக்கென்று ஒரு பண்பாடு, அவர்களுக்கென்று புராணங்கள், அவர்களுக்கென்று இன அரசியல், மொழி அரசியல் எல்லாம் வைத்திருக்கிறார்கள்.
அதற்கேற்ப அவர்கள் செய்வார்களே தவிர தமிழெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிராந்திய மொழி. நான் அதான் சொல்றது, போய் அரசமைப்பு சட்டத்திலே உள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 2 மொழிகளை குறிப்பிடுகிறார்கள், இந்திய மொழிகளை. ஒன்று ஹிந்தி, இன்னொன்று சமஸ்கிருதம். தமிழ் மொழி உள்ளிட்ட பல மொழிகளை, ஒரு 22 மொழிகளை பிற்சேர்க்கை அட்டவணையில் குறிப்பிடுவார்கள். 8 ஷெட்யூல், 8வது அட்டவணையில் இருக்கும். அதுக்கு என்ன தலைப்பு என்றால் மொழிகள் என்றுதான் இருக்கும். என்ன மொழிகள் என்று தெரியாது, மொழிகள், லாங்குவேஜஸ். அதில் தமிழ் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தமிழ் வரும். அது என்ன மொழி? அது மொழிகள். கான்ஸ்டியூஷனில் சொல்லும் பொழுது மட்டும் 8வது அட்டவணையில் உள்ள மொழி என்று எங்கேயாவது சொல்லுவாங்க. பொதுவாக எந்த பேரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியாக நாம் ஒரு முகவரியற்று, அடையாளமற்று, மொழிக்கான உரிய ஏற்பு அற்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நமக்கு ஒரு சீரழிவு பண்பாட்டையும் கொண்டு வந்து விட்டார்கள். இதை பற்றியெல்லாம் பேசுவது, ஒரு மாற்றாக படைப்பது என்ற நோக்கங்கள் எல்லாம் இல்லாமல், இருப்பதற்குள்ளேயே இது சிறந்ததா அது சிறந்ததா என்று கட்சி அரசியல் பேசி அதற்கு குடும்பிப்பிடி சண்டை போட்டுக்கொண்டு இது பெருசா அது பெருசா என்பதிலேயே கவனத்தை திருப்பி தமிழர்களுடைய கடந்த காலத்தை எண்ணி, நிகழ்காலத்தை எண்ணி, வருங்காலத்தை எப்படி படைப்பது என்று சிந்திப்பது, பேசுவது, விவாதிப்பது என்பது மிகவும் அருகிவிட்டது, மிகவும் அருகிவிட்டது. அந்த நிலையில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிலே நமக்கு சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. அம்மாவை அம்மா என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் மிக மிக குறைவு. அம்மாவை அம்மா என்று சொன்னால் அந்த தாய்க்கு சினம் வருகிறது. மனங்கட்டி படிக்க வைக்கிற, இப்படி வந்து சொல்ற என்று தாய்க்கு பாசம் இருந்தாலும் அந்த குழந்தை அம்மான்னு சொன்னா அது ஏதோ ஒரு இழிவான சொல் என்பதாக அந்த தாய் மனத்திலே உருவாகி இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசினாலும் அம்மாவை அம்மான்னு தான் சொல்லுங்க, எல்லாம் அப்பாவை அப்பான்னு தான் சொல்லுது. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அவர்கள் எல்லாம் தமிழில் பேச வேண்டும். இருமொழி பேசலாம். இருமொழி பேசுபவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். வேற்று தாயகங்களில் இருந்து வந்து 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் குடியேறிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே தங்கள் தாய்மொழியிலே பேசிக்கொள்வார்கள். தடையில் இருந்தெல்லாம் சரளமாக தாய்மொழியில் பேசுகிறார்கள், தமிழில் சரளமாக பேசுகிறார்கள், தமிழிலும் படைப்பிலக்கியங்கள் செய்கிறார்கள். அதுபோல நாம் பிள்ளைகள் ஏன் ஆங்கிலத்தையும் தமிழையும் இரண்டையும் சரளமாக பயன்படுத்த முன்வரக்கூடாது? 2 மொழி என்பது எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியதுதான், எல்லாருக்கும் வாய்க்கக்கூடியதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன். தமிழ் வழியில் படிப்பது என்பது குறைந்துவிட்டது. 1ஆம் வகுப்பிலிருந்து, ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள பள்ளியில் கூட 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கில பயிற்று மொழி வகுப்பை தொடங்கிவிட்டார்கள். 2011 ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கும்போது அந்த அம்மையார் தான் தொடக்கினார். அதை எதிர்த்து நாங்களெல்லாம் பல்வேறு அமைப்புகள், கூட்டமைப்பு உருவாக்கி போராடினோம். அதன் ஒருங்கிணைப்பாளராக என்னை வைத்திருந்தார்கள். ஐயா நெடுமாறன், ஐயா ஆணைமுத்து, நம்முடைய தோழர்கள் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், அதுபோல தோழர் தியாகி உட்பட பல்வேறு அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த 1ஆவதிலிருந்து தமிழ் பயிற்று மொழி, இங்கிலீஷ் பயிற்று மொழி என்பதை நீக்குங்க என்று போராடினோம். ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட 6ஆம் வகுப்பிலிருந்து வைத்திருந்தாங்க. மொழிப்பாடம் தான். நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் மொழிப்பாடம் தான் ஆங்கிலம், பயிற்று மொழி இல்லை. இப்பொழுது யாரும் லண்டன்லேருந்து கட்டளை போட்டார்களா? இல்லை. அங்கே 2 நடக்குது, சண்டை நடக்கிறது. 1ஆம் வகுப்பிலிருந்து ஹிந்தியில் படிப்பதா, 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கிலத்தில் படிப்பதா என்பதுதான் அங்கே சண்டை. தமிழில் தாய்மொழியில் படிப்பதா இல்லையா என்பது அங்கே காட்சிக்கே வராது. தமிழ்நாட்டில் 65 மொழி போராட்டத்தில் கூட எங்களுக்கு சொல்லப்பட்ட முழக்கம், ராஜாஜி கொடுத்த முழக்கம், அதைத்தான் திமுக தலைவர்கள் கொடுத்தார்கள். 65 இந்தி திணிப்பு எதிர்த்து போராட்டம்,
அப்பொழுது முழக்கம் ஆங்கிலத்தில் ராஜாஜி சொன்னார், நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் என்றார். அதைத்தான் திமுக தலைவர்கள் சொன்னார்கள். நாங்களும் ஹிந்தி பாடலுக்காக நான் 11ஆவது வகுப்பு பொழுது நாங்களும் அதைத்தான் சொன்னோம். தமிழ் அங்கங்கே தமிழ் கிடக்கிறது. எனவே இந்தி திணிப்பை எதிர்ப்பார்கள், ஆங்கிலத்தை திணிப்பார்கள் தமிழ்நாட்டிலே. அதேவேளை இந்தி திணிப்பு என்பது தடுக்கப்படவில்லை. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் என்று இருக்கின்றன, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் என்பது சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு. இந்திய அரசினுடைய பாடத்திட்டம். இந்திய அரசு அனுமதி கொடுத்தால் போதும், மாநில அரசு ஒப்புதல் அனுமதி தேவையில்லை. அப்படி ஏராளமான ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, இந்தி பள்ளிகள். அண்மையில் கூட இந்தியை சேர்த்துக் கொள்ளுங்கள், 3 மொழியில் ஒரு மொழியாக அல்லது ஏதாவது ஒரு 3வது மொழி சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இந்திய ஆட்சியாளர்கள், அந்த இந்திய கல்வி அமைச்சராக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சொன்னார்கள். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லும் பொழுது, நாங்கள் இந்தியை அரசு பள்ளியில் தான் தடுத்திருக்கிறோமே தவிர சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்தியில் படிக்கிறார்கள், அதை நாங்கள் தடுக்கவில்லையே என்றார் ஸ்டாலின். அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது என்ன இருமொழி கொள்கை? இருமொழி கொள்கை என்றால் தாய்மொழிக்கு முதலிடம், தமிழுக்கு முதலிடம், அதன் பிறகு 2வது மொழி எது என்பதுதானே அப்படி இருக்க வேண்டும். அதில் ஆங்கிலத்துக்கு முதலிடம் இருமொழி கொள்கையில. 1ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் பாடம் தவிர மற்ற பாடங்களை ஆங்கில வழியிலேயே கற்பிக்கக்கூடிய பள்ளிகள், கிராமங்கள் உட்பட நகரங்கள் உட்பட அரசு பள்ளிகள். அதற்கு போட்டியாக தனியார் பள்ளிகள் ஏராளமாக வந்துவிட்டன. பெரும்பாலான தனியார் பள்ளிகள் எல்லாம் சிபிஎஸ்இ அனுமதி வாங்கி வருகின்றன, இந்திய அரசு அனுமதி. அவற்றெல்லாம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். தமிழுக்கு பதிலாக வேறொரு மொழியும் கற்கலாம். நமது கிராமங்கள் உட்பட வந்து விட்டன இங்கே. இப்ப இந்தியை தடுத்து விட்டோம் என்பது என்ன முறை, என்ன நியாயமாக இருக்கு? தமிழை தடுத்து விட்டோம் என்று சொல்லலாம். நம்முடைய முதலமைச்சர் இருமொழி கொள்கையின் மூலம் தமிழை தடுத்து விட்டோம் என்று சொல்லலாமே தவிர இந்தியை தடுத்து விட்டோம் என்று சொல்வதற்கு நியாயங்கள் இல்லை, சாட்சியங்கள் இல்லை. அவருடைய ஒப்புதல் மொழி மூலமாகவே லட்சக்கணக்கான தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்தியை படிக்கிறார்கள். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் கிராமங்கள் உட்பட வந்து விட்டது, சின்ன சின்ன கிராமங்கள் உட்பட தனியாக. அதுக்கு மாநில அரசு ஒப்புதல்லாம் முதல்ல அந்த இடம் அதுக்கு ஒரு ஒப்புதல் வேண்டும் என்று இருந்தது. அதையெல்லாம் மோடி அரசு நீக்கிவிட்டது. மாநில அரசு ஒப்புதலே தேவையில்லை, அவர்களே தொடர்ந்து கொள்ளலாம். இது என்ன இருமொழி? இது ஆங்கிலத்தில் இருக்கும் டெல்லிக்காரர்கள் இந்தியில் இருக்க வேண்டும் என்பார்கள், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அரசியலார் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பார்கள். தமிழ் அம்மா என்பதற்கு கூட தமிழ் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் இந்த நிலை, தமிழ்நாட்டு நிலை. நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இங்கிலீஷை படிச்சதான் வேலை பார்க்கலாம், இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகளில் போயாவது வேலை பார்க்கலாம், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது என்று ஒரு கையறு நிலையில ஒரு சர்வதேச அனாதைகள் போல் தமிழர்கள் தங்களை உளவியல் ரீதியாக கருதி கொள்கிறார்கள். நம்முடைய தாய்மொழியை படித்தால் நமக்கு வாய்ப்பில்லை, ஒன்று ஹிந்தி படிக்க வேண்டும் அல்லது ஆங்கிலம் படிக்க வேண்டும், 2 படித்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நிலை, ஒரு சர்வதேச அனாதை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் தமிழர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் நம்ம வீட்டு பெண்களும் ஆண்களும் பிள்ளைகளை ஆங்கில பயிற்று மொழி வகுப்புக்கு அனுப்புகிறார்கள், இந்தி படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடங்களில் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, மாணவர் எண்ணிக்கை. சென்னை மாநகராட்சி பல மாநகராட்சி பள்ளிகள் மூடப்பட்டன போதிய எண்ணிக்கை இல்லாமல். என்னால் மாநகராட்சிக்கு அனுப்புவதில்லை பிள்ளைகளை. கடன் வாங்கி சொத்துக்களை விற்று இருக்கிற பொருள் நகை நட்டை விற்று லட்சக்கணக்காக செலவு பண்ணி தொடக்க பள்ளியிலேயே படிக்க வைக்கிறார்கள் பிள்ளைகளை. இங்கிலீஷ் மீடியம், நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், அது எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் என்ற நோக்கத்திற்காக. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அதுபோல நமக்கு ஒரு அதிகாரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிக 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 குறைவானது அதிகாரம் எல்லாம். ஒரு நெல் என்ன நம்ம வீட்டில், நம்ம தஞ்சாவூரில் நாங்கள் என்ன நெல் நாற்று போடணும் அப்படிங்கிறத டெல்லியில் தான் முடிவு செய்வார்கள்.
அந்த நாற்று தான் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த விலை தான் கிடைக்கும், நெல் விலை. அதுக்கு என்ன உரம் போடுவது, என்ன பூச்சி மருந்து போடுவது என்பதை டெல்லியில் தான் முடிவு செய்வாங்க. அதைத்தான் நாங்கள் வாங்கி போட்டாகணும். தமிழ்நாடு அரசுக்கு அதில் ஒன்றெல்லாம் அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. அதுக்கு ஜால்ரா போடுகிற உரிமையும் அதிகாரம் தான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அந்த நெல்லுக்கு என்ன விலை வைப்பது என்பது தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, டெல்லியில் தான் முடிவு செய்வார்கள். இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொன்றாக இருக்கிறது, ஒவ்வொன்றாக அப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகளில் தமிழர் தாயகத்திலே உள்ள தமிழர்கள் நாம் இருக்கிறோம். இதற்கெல்லாம் தான் உரிமை வேண்டும். குறைந்தபட்சம் அமெரிக்காவில் இருந்து பேசுகிறேன். இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் மொழியாக்காமல் தான் செய்வாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை எங்கள் பாடங்களில் எங்களுக்கு அப்போ பூகோளம் என்று இருக்கும், வரலாறு என்று இருக்கும். அதுகளில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு மொழிபெயர்ப்பாங்க. ஸ்டேட் என்பதை நாடு என்று மொழிபெயர்த்தார்கள். ஸ்டேட் என்பது நாடு அல்லது அரசு தான், மாநிலம் என்பது கிடையாது. ஆனால் இந்தியாவில் அதை மாநிலம் என்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு அங்கே அமெரிக்க ஐக்கிய மாகாணங்கள், அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள் என்று மொழியாக்கம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. இது ஒவ்வொன்றும் ஒரு நாடு போல உரிமை. இவர்களுக்கு ஒரு கொடி இருக்கிறது. மைய அரசு சொல்லக்கூடாது, கூட்டரசுக்கு பெடரல் என்றுதான் சொல்கிறார்கள். நல்லா சொல்றாங்க, பெடரல். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதில்லை. நீங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், பெடரல் சொல்லக்கூடாது. சென்ட்ரல் என்று கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கார்கள் இல்லை. இங்க யூனியன் என்று சொல்லுவார்கள், பெடரல் என்று சொல்ல மாட்டார்கள். யாரும் யூனியன் என்று பயன்படுத்த மாட்டார்கள். இப்ப அண்மையில ஒன்றிய அரசு அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் எல்லாம் மத்திய அரசு, மைய அரசு, மத்திய அரசு, கேந்திரிய அரசு என்றெல்லாம் சொல்லுவார்கள். அரசு சட்டத்துல இல்லாத அவருடைய விருப்பம் அதுதான். இங்கே ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு உரிமைகள், கல்வி உரிமை இருக்குன்னு சொன்ன போனால் இங்கே ஒரு மாநகரத்துக்கு ஒரு கவுண்டிக்கே அதிகாரம் இருக்கிறாங்க. கல்வி உரிமை, பாடத்திட்ட உரிமை, நிர்வாகம் செய்கிறார்கள். வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் இந்த மாநிலங்களுக்கு இருக்கிறது. இந்தியாவிலே ஒரே ஒரு வரி வசூலிக்கக்கூடிய உரிமை இருந்தது, பொருள்களுக்கு விற்பனை வரி என்று. அது ராஜாஜி அவர்கள் 1937 கொண்டு வந்தது. மதுவிலக்கு கொண்டு வந்த பொழுது அவர் முதலமைச்சர் ஆனார். காங்கிரஸ் தேர்தலில் நின்று அவர் தேர்தல் நிற்கல. அப்போ கள்ளுக்கடை மூடி மதுக்கடை மூடினோன்னு அந்த வருமானம் போய்விட்டது, அதுக்கு என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அவர் தான் அந்த பொருள்களுக்கு விற்பனை வரி நாம் போடுவோம், ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஒன்று, சேல்ஸ் டேக்ஸ் போடுவோம் என்று அவர் போட்டார். மற்ற மாநிலங்களும் பின்பற்றின. இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் அந்த விற்பனை வரியை மாநில அரசு போடலாம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதை 2004 வாக்கில், நம்ம 2004 வந்த மன்மோகன் சிங் ஆட்சி, சோனியா காந்தி, மன்மோகன், கருணாநிதி கூட்டணி ஆட்சி அதை ரத்து பண்ணி ஜிஎஸ்டின்னு தயார் பண்ணிச்சு. சரக்கு சேவை வரி என்று மாற்றி அதுக்குள்ள சேர்த்துறது. அது மைய அரசு வரியாக மாற்றிடுறது. மைய அரசு அதில் ஏதாச்சும் ஒரு பகுதியை கொடுக்கிறது என்று மாநில அரசுக்கு வரி விதித்து வசூலிக்கும் அதிகாரத்தை பறித்து விட்டார்கள். இப்பொழுது அதை அவங்க பறித்து ஜிஎஸ்டியை தயார் பண்ணாங்க. செயல்படுத்தியது பாஜக ஆட்சி. இப்போ மாநில அரசுக்கு விற்பனை வரி போடுறது அதிகாரம் எங்கேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படியாக ஒரு ஒரு இருந்த வரி, ஒரு வெள்ளைக்கார காலனி ஆட்சி அனுமதித்த விற்பனை வரியை கூட மாநில அரசு வசூலிக்க இவர்கள் அனுமதிக்கவில்லை. இந்த மாநில ஆட்சிக்கு தான் அவ்வளவு போட்டி. இந்த உரிமைகளை மீட்பதற்கு போட்டி ரொம்ப குறைவா இருக்கு. இப்பதான் தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வருகிறது. இப்பொழுதுதான் இதெல்லாம் கேட்கிறோம். இதற்குள் போட்டியை தவிர அவர்கள் இன்னும் அடுத்ததாக நாங்களெல்லாம் அப்படி நெஞ்சில பதக்கி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்ததை போல தமிழ்நாட்டை 3 யூனியன் பிரதேசங்களாக பிரித்து விடுவார்களோ என்ற அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னார்கள். இப்பொழுது இருக்கிற ரவி அவர்கள், RSS ரவி என்பவர் ஆளுநராக இருக்கிறார். அவர்கள் இந்த 3 யூனியன் பிரதேசமாக தமிழ்நாட்டை பிரித்து விடுவார்களோ என்ற, இதற்கும் கூட ஆபத்தோ
என்ற ஐயம் இருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 56 நாடுகளை வென்றவன். வென்றவர்களெல்லாம் அடிமைப்படுத்தவில்லை. அங்கெல்லாம் அவங்ககிட்ட அதிகாரம் கொடுப்பாங்க. எப்பவுமே போய் அடிமைப்படுத்தி எல்லாம் கொண்டு வருவதில்லை. ஒரு மேல் கண்காணிப்பு, வணிக உறவு மட்டும்தான் வச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது. தொடர்பில்லாத பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு தாயகங்கள் அவர்களுடைய வணிக வேட்டைக்காக நம்முடைய மன்னர்களை தூக்கிலே போட்டு நம்ம மக்களை சிறையிலே அடைத்து, வேலுநாச்சியார் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய கணவரை கொலை செய்து, அப்படி பல பேரை மன்னர்களை தூக்கில போட்டு இந்தியா முழுக்க நமக்கு மட்டுமல்ல கொன்று சிறையில் அடைத்து அவருடைய வணிக வேட்டைக்காக உருவாகியது. வணிகத்திற்கு வந்தார்கள், நம்மிடம் வரி கேட்டார்கள். வணிகத்துக்கு வந்தவர்கள் ஏன் வரி? பொருளைத்தானே விற்கணும். கப்பம் கேட்கிறான் நம்ம மன்னர்கள்ட்ட. இது போல உருவாக்கிய ஒரு செயற்கை கட்டமைப்பு. எனவே அந்த தன்மையோடு இருக்க வேண்டும். காந்தியடிகளிடம் கேட்டார்கள் செய்தியாளர்கள், 46ஆம் ஆண்டு கேட்டார்கள். 2வது உலகப் போர் முடிந்தவுடன் இந்தியாவுக்கு விடுதலை கொடுப்பது என்று பிரிட்டிஷ் அரசு அறிவித்து விட்டது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெளிநாட்டு நிருபர்கள் காந்தியடிகளை சந்தித்து பல கேள்விகள் கேட்கிறார்கள். அதில் ஒரு கேள்வி, இந்தியா என்பது ஒரு செயற்கை கட்டமைப்பு, வெள்ளைக்காரர்களுடைய வணிக நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு தாயகங்கள் இருக்கின்றன. இது தனித்தனியாக இருக்க தகுந்தவை. இதெல்லாம் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். ஒன்றாக அவர்களால் ஒரு 100 ஆண்டுக்கு மேலே 150 ஆண்டுகளை வைக்க முடிந்தது என்றால், அவர்கள் இராணுவத்தை வைத்து, போலீஸை வைத்து, அதிகாரத்தை வைத்து, இறுதி அதிகாரத்தை லண்டனில் வைத்து நிர்வாகம் செய்தார்கள். இந்தியா ஒன்றாக இருந்தது. நீங்கள் சுதந்திரம் என்கிறீர்கள், உங்களுக்கு சுதந்திரம் வரப்போகிறது. அந்த சுதந்திரம் வந்துவிட்டால் இந்தியா ஒன்றாக இருக்குமா? எப்படி காப்பாற்றுவீர்கள் என்று கேள்வி. காந்தியடிகள் சொன்னார், உண்மைதான் நீங்கள் சொல்வது. இவர்களெல்லாம் தனித்தனியாக இருக்க தகுதி உள்ளவர்கள் தான். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், சேர்ந்திருந்தால் ஒருவாக இருப்போம். நீங்கள் தனிநாடாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அனுபவிப்பீர்களோ அத்தனை உரிமைகளும் இந்தியாவில் உங்களுக்கு அளிக்கப்படும். பிரிந்து மட்டும் போகக்கூடாது என்று சொல்லி சட்டத்தை மாற்றி அமைப்போம். அப்படி ஒரு தனித்தனி நாடாக இருந்தால் என்னென்ன அவர்கள் பண்பாட்டு உரிமைகள், பொருளாதார உரிமைகள் அனுபவிப்பார்கள், அதெல்லாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லுவோம். அதற்கு சட்டம் செய்வோம். அதனால் ஒன்றாக இருக்கலாம் என்று காந்தியடிகள் சொன்னார். உண்மை இல்லையா? இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்றைக்கு ஒரு நெல் விதைப்பதற்கு கூட டெல்லி தான் முடிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. காந்தியடிகள் இப்படி சொன்னார். அவருக்கு அந்த கருத்து உண்டு, இந்த ஜனநாயக கருத்து அவருக்கு உண்டு. அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் இருந்தாலும் கூட அவர் பேச்சை கேட்டிருப்பார்களா என்பது ஐயப்பாடுதான். அப்படிப்பட்ட நிலைமை இது. ஏனென்றால் காந்தியடிகளே அப்படி சொன்னார் என்றால் அதற்கான புறநிலை உண்மைகள், வரலாற்று உண்மைகள் இருக்கின்றன. அதனால்தான் அவர் சொன்னார் அப்படி. ஆனால் நேர்மாறாக வந்துவிட்டது. நேர்மாறாக வந்துவிட்டதுனால் இன்றைக்கு என்ன, தமிழ்நாட்டிலே இதற்காக ஒரு விடுதலை இயக்கம் என்று தொடங்கினார்கள். திராவிட இயக்கத்தில், திமுகவில் விடுதலை 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 என்று, தமிழ்நாடு விடுதலை, திராவிட நாடு விடுதலை என்று சொன்னார்கள். அதை கைவிட்டார்கள், சட்டம் வருகிறது என்று. அதற்கு பிறகு மாநில தன்னாட்சி என்றார்கள். அதையும் செயல்படுத்தவில்லை. மாநிலத்தில் வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த கல்வி உரிமை மாநிலத்தில் இருந்தது. நான் சொன்னேன் விற்பனை வரி என்று. கல்வி உரிமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதுதான் முதல் முறைப்படியான கான்ஸ்டிடியூஷன் வெள்ளைக்காரனுக்கு. அதுக்கு முன்னாடி சட்டங்கள் இயற்றி வைத்திருந்தான். ஒரு கான்ஸ்டிடியூஷனாக, ஒரு அரசமைப்பு சட்டமாக உருவாக்கவில்லை. 1935 தான் முழுமையான அரசமைப்பு சட்டம், ஃபெடரேஷன் என்று இந்தியாவை சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு அது ஃபெடரல் கோர்ட். ஒரு வெள்ளைக்காரன் அவன் உணர்ந்து ஃபெடரேஷன் என்று சொல்லி வைத்து விட்டு போனான். அவன் வைத்திருந்த கல்வி மாநில உரிமையில் இருக்கிறது. அதனால்தான் ராஜாஜி 110 பள்ளிக்கூடங்களில் இந்தியை திணித்தார். தமிழ்நாடு, இன்றைக்குள்ள ஆந்திரம் ரெண்டும் ஒரே சென்னை மாகாணமாக இருந்தது வெள்ளைக்கார ஆட்சியில். 110 பள்ளிக்கூடங்களில் வெள்ளோட்டமாக இந்தியை
மொழி பாடமாக, கட்டாய மொழி பாடமாக வெள்ளோட்டமாக 110 பள்ளிக்கூடங்களில் முதலில் திணித்தார். அதை ஏற்றுதான் போராட்டம், தமிழர்கள் போராட்டம் 37-38 பெரும் போராட்டம். அப்ப அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்தது. இந்தியை திணிக்கலாம், இந்தியை எடுத்துடலாம், அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த கல்வி அதிகாரம் மாநிலத்திடம் இல்லை. அந்த கல்வி அதிகாரத்தை கொண்டு போய் ஒரு மாறுவேட பட்டியல் இருக்கிறது இந்திய அரசு சட்டத்தில். ஒரு மாறுவேட பட்டியல், அதுக்கு பேர் கன்கரண்ட் லிஸ்ட்னு பேர். எந்த கூட்டரசுலையும் கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல்னு ஒன்று கிடையாது. அது இப்போ ஒத்திசைவு பட்டியல்னு ஏதோ எதுக்கோ ஒரு குஞ்சம் கட்டுவாங்களா அவர் கட்டுறாங்க. நான் சொல்வது மாறுவேட பட்டியல். அந்த பொதுப்பட்டியலில் இந்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் மாநில அரசு எதுவும் செய்ய முடியாது. இப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுப்பட்டியல்னு சொல்றீங்க, இந்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாது, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடவில்லை என்றால் சட்டமாகாது. மாநில பட்டியலில் இந்திய டெல்லியினுடைய ஏஜெண்டா வரக்கூடிய ஆளுநர் கையெழுத்து போடவில்லை என்றால் சட்டமாகாது. அதே போல இந்த பொதுப்பட்டியலுக்கு பாருங்க, மாநில பட்டியலில் இருந்தது கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய்விட்டார்கள். இப்போ கல்வியில் இப்போ அவங்க சட்டம் போடுறாங்க, தேசிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்து விட்டார்கள். அவங்க கொண்டு வரலாம் செல்லும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, தற்காலிகமாக அதை பண்ணிட்டு இருக்கலாம். இடைக்கால ஏற்பாடாக யாரும் கற்றுன்னு விட்டுருக்காரு மோடி, அதன் பிறகு என்ன ஆகும் தெரியாது. இது போன்ற நிலைமைகள் இருக்கும் பொழுது நம்ம ஒரு மாநிலமாக ஒரு தாயகத்தை பாதுகாக்க முடியுமா என்ற நிலையெல்லாம் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் கூட எல்லாரும் பேசணும், கலந்து விவாதிக்கணும். இந்த வெளிநாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்கள் உங்களுடைய படைப்பாற்றலை வளர்த்துக் கொள்ள இணைய இதழ் நடத்தலாம், அதில் எல்லாம் எழுதலாம், கருத்துக்கள் எழுதலாம், விமர்சனங்கள் எழுதலாம், கட்டுரைகள் எழுதலாம், கவிதைகள் எழுதலாம், நாடகங்கள் எழுதலாம். அதுபோலையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பல்வேறு கருத்துக்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கலாம். வளர்ச்சியடைந்த அறிவியல் கருத்துக்களையும் நீங்கள் எழுதுங்கள், அதை பற்றி விவாதியுங்கள். தமிழ்நாட்டிலே இருப்போம் அதை எடுத்து நாங்கள் போட்டு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு வரும். அங்கிருந்தும் சில நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்து போடலாம். உங்களுக்குள் நீங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு இதழ் நடத்த வேண்டும், இணைய இதழ் நடத்தலாம். சில பேர் முன்வர வேண்டும். இப்பொழுது நல்ல அங்கங்கே தமிழ் சங்கங்கள் என்று வைத்து நடத்துகிறீர்கள். இது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. இதில் கலைகள் பல இடங்களில் பார்த்தால் பிள்ளைகள் நாடகம் நடிக்கிறார்கள் சிறப்பாக. வேலு நாச்சியார் நாடகம்லாம் சிறப்பாக நடிக்கிறாங்க. கோலாட்டம் என்ன, அல்லது இது கரகாட்டம் என்ன, சிலம்பாட்டம் என்ன, இன்னும் பல்வேறு விளையாட்டுகள் எல்லாம் நாடகங்களையும் மற்ற கலைகளையும் பிள்ளைகள் செய்கிறார்கள். அதையெல்லாம் கூட பதிவு செய்யலாம். இணைய இதழிலே நம்ம பல செய்திகளை செய்யலாம். அதுபோல தமிழ்நாடு பற்றி உங்கள் கருத்துக்களை எழுதலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும். இதை ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தால் போதாது. போர்க்களத்தில் ஒப்பாரி பயன்படாது. என்ன செய்ய வேண்டும்? ஜனநாயக வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுடைய கருத்தை திரட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வகையிலே மக்கள் முன்பாக பல கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். இப்போ ஒரு 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். அந்த தமிழர்கள் 8 கோடி தமிழ்நாடு என்பது, 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாடு என்பது உங்களுக்கு ஒரு உளவியல் ஊக்கம் தருவது, ஒரு பலம் தருவது. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தகுதியால், திறமையால், படிப்பால் வந்திருக்கிறீர்கள். இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த நாட்டுக்கு தேவை, அவருடைய பணிக்கு தேவை என்பதால் உங்களை வரவேற்று உங்களுக்கு உரிமை கொடுத்து குடிமக்களாகவும் ஆக்கியிருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகள் அனுமதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முறையில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், தகுதியால் வந்திருக்கிறீர்கள். அதே சமயம் உங்களுக்கு ஒரு தாய்நாடு இருக்கிறது, அங்கே 8 கோடி பேர் இருக்கிறார்கள், அவர்கள் சிறப்பாக அரசியல் பெற்றிருக்கிறார்கள், உரிமையோடு இருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுக்கு உளவியல் ஊக்கம், உங்களுக்கு மேலும் மதிப்பு தருவது. எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, இனம் என்பது மாறிவிடப் போவதில்லை. இங்கே எவ்வளவு காலம் இருந்தாலும் சரி, இந்த நாட்டையே தாய்நாடாக கொண்டு வாழலாம், தப்பு இல்லை. ஆனாலும் இங்கே இருப்பவர்கள் வெள்ளை இனத்தவர்கள், நம்ம வேறு இனத்தவர்கள் என்ற உளவியல் மாறுபாடு இருக்கத்தான் செய்யும். ஒன்று கலந்து சமமாகிவிட முடியாது. தமிழ்நாடு என்ற 8 கோடி பேர் உள்ள ஒரு தாயகம்,
அது சர்வதேச நிலைமையிலே ஒரு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பெரும் பலமாகவும் இருக்கும். அடுத்து, என்னுடைய தாயகம், பூர்வீக தாயகம் அங்கே இப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு ஒரு உளவியல் ஊக்கமாக இருக்கும், தெம்பாக இருக்கும். உங்களுடைய முகவரி அது, உங்க முன்னோருடைய முகவரி அது என்னும் பொழுது உங்களுக்கு மதிப்பாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது இங்கே சிக்கல் என்றால் உங்களை ஏந்தி கொள்ள தமிழ்நாடு தயாராக இருக்கும், இருக்க வேண்டும். அதோடு மாற்றுக்கிறது இல்லை. நாடற்று வந்துவிடவில்லை உங்களுக்கான தாயகம். எண்ணி பாருங்கள், 8 கோடி மக்கள் என்பது சாமானியமா இந்த உலகத்தில்? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சுவிட்சர்லாந்து எவ்வளவு மக்கள் தொகை? 1 கோடிக்கு கிட்டத்தில் இல்லை நார்வே, டென்மார்க் எல்லாம். 1 கோடிக்கு கீழே மக்கள் தொகை உள்ள நாடுகள் 100க்கு மேல இருக்கின்றன. அவையெல்லாம் ஐநா மன்றத்திலே உறுப்பு வகிக்கின்றன. நம்முடைய இந்த ஈழ பிரச்சனை என்ன? அவர்கள் போராடினார்கள், உலகம் இயக்க போராடினார்கள், ஈகம் செய்தார்கள். ஒரு தற்காலிக அரசு நடத்தக்கூடிய அளவுக்கு தாயக பகுதியில் பெரும்பகுதியை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். நார்வேயிலிருந்து போன ஒரு அமைச்சர் சமரசம் பேசுவதற்கு பிரபாகரனுடைய தற்காலிக அரசிலே தலையிடாதீர்கள் என்று இலங்கையை நிறுத்தி வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். விடுதலை புலிகளுடைய நிர்வாகம் நடந்தது. ஆனால் அது அழிக்கப்பட்டது. ஏன்? கேட்பதற்கு நாதி இல்லை. ஐநா மன்றத்திலே நாம் அனாதை. 2 கோடி பேருக்கு குறைவாக உள்ள சிங்களர்களுக்கு ஐநாவிலே உறுப்பு இருக்கிறது. பல நாடுகளோடு வணிக உறவு இருக்கிறது. அவர்கள் திரட்டிக் கொள்ள முடிகிறது. 8 கோடி பேர் பக்கத்தில் இருந்தும் அவர்களை இழந்தோம். அரசியல் அனாதைகளாக உலகத்தில் துணை எந்த நாடும் வரவில்லையே. இந்தியாவே வரவில்லை. இந்தியாவே பின்பலமாக இருக்கிறது அழிவுக்கு என்றால் எவன் வருவோம்? இந்தியா என்பது 130 கோடி மார்க்கெட். அது எல்லாம் உலகத்தில் இன்னைக்கு என்ன பார்ப்பாங்க? இந்தியா என்றால் ஒரு 130 கோடி, இன்னைக்கு 150 கோடி சந்தை. மற்றதெல்லாம் விட சந்தை. அந்த சந்தையை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அந்த இந்தியா ஈழத்துக்கு ஆதரவாக தலையிடக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள் நிற்கவில்லை. எங்களை போன்றவர்கள் தான் நின்றோம். ஆண்ட கட்சி அல்லது ஆளுகின்ற கட்சி, பெரிய கட்சிகள் ஈழத்துக்கு ஆதரவாக அந்த காலத்திலே அழிக்கின்ற காலத்திலே நின்று தெருவில் இறங்கி போராடவில்லை. எனவே ராஜபாட்டையில் சென்று நம்மை அழித்தார்கள். தமிழ்நாடு மட்டும் ஒரு தனிநாடு என்று நான் சொல்லவில்லை. ஒரு உணர்ச்சியாக ஒன்றுபட்டு தமிழ்நாட்டிலே போராடி இனப்படுகொலை கூடாது. ஈழம் அமைகிறதா இல்லையா என்பது அடுத்தது. லட்சக்கணக்கான மக்களை, சரணடைய போன மக்களை சுட்டுக் கொள்வது என்ன நியாயம்? அன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த பான் கி மூன் அமைத்த குழு, வல்லுநர் குழு, 3 பேர் அடங்கிய வல்லுநர் குழு சொன்னது, கடைசி சில நாட்களில் அப்பாவி பொதுமக்கள் சரணடைய வந்தவர்களை 40,000 பேரை சுட்டுக் கொன்றார்கள் என்று ஐநா பொதுச் செயலாளர் அமைத்த குழு சொன்னது. அதுக்கு என்ன நீதி? என்ன நியாயம்? ஏன் அரசியல் அனாதையாகும்? தமிழ்நாட்டில் எழுச்சி இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு இறையாண்மையுள்ள அரசு இல்லை என்பது 2ஆம் பட்சம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்று இந்தியாவுக்கு நிர்பந்தம் கொடுத்திருந்தால் இந்தியாவுடைய அந்த மறைமுக உதவியை தடுத்திருக்கலாம், மக்களை காப்பாற்றிருக்கலாம். தமிழீழம் அமைகிறதா இல்லையா என்பது அடுத்த கேள்வி. பொதுமக்களை காப்பாற்றிருக்கலாமா? முடியாதா? அனாதைகளாகத்தானே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த பொதுமக்கள், சரணடைய போன மக்கள். நாதியற்று தானே இருந்தோம். இதுக்கு எதுக்கு 8 கோடி பேர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும்? எங்கேயாவது நடக்குமா? இதுதான் நிலைமை. நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நடந்தது வச்சுங்க, நம்ம தமிழர்களுக்கு எந்த நாட்டிலேயாவது, வெளிநாட்டில் வாழக்கூடிய இடங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, என்ன கேட்டு விடுவார்கள்? தமிழ்நாட்டில் என்ன தலையிட்டு விடும்? தமிழ்நாடு டெல்லியிலே அனுமதி கொடுத்தால் அனுமதி பெற்றுக்கொண்டு உண்ணாவிரதம் இருப்பார்கள், ஊர்வலம் நடத்துவார்கள். மறுத்தால் அமைதியாக இருப்பார்கள். என்ன பாதுகாப்பு தமிழ்நாட்டில்? இதனால்தான் இந்த இன உணர்ச்சி இருந்தால், இன அரசியல் என்பது இருந்தால் அதுதான் பாதுகாப்பு. நாங்கள் சொல்வதில்லை இன அரசியல் என்பது என்ன ஒரு
இன வெறியா, இனவாதமா? உலகத்திலே நாடுகள் எப்படி அமைந்திருக்கின்றன? இன அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன. அது என்ன குற்றமா? இனம் என்பது ஒரு அழுக்கா? அது இயற்கை, நாம உருவாக்குவதில்லை. ஆப்பிரிக்காவில் என்ன இனம் இருக்க வேண்டும், ஆசியாவில் என்ன இனம், அது இயற்கை. அது பற்றித்தான் 16, 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலே சிந்தித்தார்கள். மறுமலர்ச்சி காலத்துக்கு பிறகு, கருத்துக்கு பிறகு அவர் சிந்தித்து நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்ற கோட்பாட்டை உருவாக்கினார்கள். தேசிய இன அரசுகளை உருவாக்க வேண்டும். வலுவுள்ளவன் வலுவில்லாதவனை பிடித்துக் கொண்டு நிர்வாகம் செய்கின்ற நாட்டு அமைப்பு கைவிடப்பட வேண்டும். ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு தாயகம், அதற்கு தனியே ஆட்சி, அதிலே மக்கள் ஆட்சி இருக்கலாம், மன்னர் ஆட்சி இருக்கலாம், அந்த மக்களுடைய முடிவு. இதுதான் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் கோட்பாடு. சர்வாதிகாரம் இருக்கலாம், ஜனநாயகம் இருக்கலாம், அந்த மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தவன் தலையிடக்கூடாது. இது ஐரோப்பாவிலே நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன். இந்த கருத்து அடிப்படையில் தான் ஐரோப்பாவில் பல நாடுகள் உருவாயின. பிரிந்து கிடந்தவை இணைந்தன. ஜெர்மன் இணைந்தது, பிஸ்மார்க் இணைத்தார். பிஸ்மார்க் இணைத்தார்னா எதில் இணைத்தார்? நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் கோட்பாடு தான். நார்வேயும் ஸ்வீடனும் ஒன்றாகத்தான் இருந்தது, ஒரே நாடாகத்தான் இருந்தது. 1905ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே வாக்களித்து பெரும்பான்மை அடிப்படையில் நார்வே பிரிந்தது 1905. இந்த நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் தான். இது சிந்த மொழி பெரிய மொழிங்கிறது இல்லை. ஒரு மொழி, ஒரு தாயகம், வரலாற்று அடிப்படையில் அது இருந்தால் அவர்கள் தனியாக ஒரு அரசு அமைத்துக் கொள்ளலாம் இறையாண்மையோடு. இதுதான் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன். 8 கோடி தமிழர்களுக்கு அது இல்லையா? அது இல்லாமல் போனால் கூட எங்கள் இனம் அழிக்கப்படுகிறது என்று கேட்கக்கூடாதா, தடுக்கக்கூடாதா? நாளைக்கு எங்கேயும் ஒரு இடத்துல வெளிநாடுகளிலே வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் தமிழ்நாடு நம்மை காக்கும் என்ற நம்பிக்கை எப்படி வரும்? இன உணர்ச்சி இருந்தால்தான் அது வரும். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே ஊனப்படுத்தப்பட்டது இன உணர்ச்சி. அது என்ன குற்றமா என்று கேட்கிறேன். ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கர்நாடகத்தில் உள்ள முதலமைச்சர் சித்தராமையா, காங்கிரஸ்காரர், இந்திய தேசியவாதி, அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் திராவிடர்கள் தானே, காவேரி தண்ணி விட்டாருன்னா போக்குவரத்து என்னங்காரு. நோ, வி ஆர் ஆல் கன்னடிகாஸ். திராவிடர் எந்த தலைவர்? இந்திய என்பதை முதன்மைப்படுத்தவில்லை. ஏன் பிரிக்கிறீர்கள்? நாங்கள்லாம் இந்தியர்கள் என்னல்லவா செம்மாப்பா சொல்லியிருக்கணும் காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா. வி ஆர் ஆல் கன்னடிகாஸ். ஆந்திராவிலே கட்சி வைத்திருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு என்ன பேரு? தெலுங்கு தேசம். தப்பல்ல, நியாயமான பேர் தான் அது. தமிழ்நாட்டில் எப்படி வைத்து விட்டால் பிரிவினைவாதம். என்ன அது? ஏன் தமிழர்களை மனச்சான்றை விட்டு விட்டீர்களா கேட்கிறோம். ஊனம் அடைந்து விட்டீர்களா? ஒரு ஆளுநர் இருக்கிறார். தமிழ்நாடு என்பது என்ன? அது ஒரு தனி நாடா? தமிழ்நாடுங்கிறத மாத்துங்க, தமிழகம்னு பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் கேட்கிறோம் திரும்ப, மகாராஷ்டிரான்னா என்ன பொருள்? பெரும் தேசம் என்று பொருள். ராஷ்டிரா என்றால் தேசம், ராஷ்டிரம் என்றால் தேசம், மகா என்றால் பெரிய, பெரும் தேசம் என்று பேரு பொருள். அதை மாற்ற சொல்லுவாங்களா? மாற்ற சொல்ல முடியாது. ஏனென்றால் இன அடிப்படையில் தமிழர்களை கீழ்ப்படுத்தலாம், சிதைக்கலாம், பிளவுபடுத்தலாம். ஏற்கனவே பிளவுபடுத்தப்பட்டு விட்டது. ஒருவர் இந்தியன் என்பார், இன்னொருவர் திராவிடன் என்பார். அவனுடைய இயற்கையான இனம் தமிழ் என சொல்ல மாட்டார். சொன்னாலும் 2ஆம் நிலை 3ஆம் நிலையில சொல்லுவார். இது என்னங்க நியாயம்? அது தெலுங்கர் என்று சொல்வது நியாயம், கன்னடர் என்று சொல்வது நியாயம். சித்தராமையா சொல்லுவார், நான் குற்றம் சொல்லலை, அவர் சொல்றார். தமிழ்நாட்டில் அப்படி சொல்ல முடிகிறதா? எத்தனை இனங்கள் குறுக்கிடுது. இந்தியன் என்ன அதுவே தப்புடா, பாரதியன்னு சொல்லுங்கிறார் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேயே. இந்தியெல்லாம் கிடையாது, பாரதியன். இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் திராவிடர். எந்த இனம் என்னப்பா ஆகுது? தமிழ் இனம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடின்னு சொல்றாங்க. என்ன கற்பனை, சும்மா சொந்த தற்பெருமையா? கல் என்றால் மலை, இமயக்கல் என்றால் இமயமலை, சிலம்புல வரும். அந்த மலை தோன்றியது, மண்ணு தோன்றி மக்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே தோன்றது அப்படின்னு சொல்றது. ஒரு தொன்மையை சொல்றது, அவ்வளவுதான். வாழோடுன்னா கத்தியோடு இல்லை.
புகழோடு. அந்த இனம் எங்களுக்கு சான்று இருக்கா இல்லையா? இப்ப நாங்க 5600 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை காய்ச்சி உருக்கிய இனம் என்பது உலகத்துல வேற எந்த இனம் இருக்கு? நாங்க சும்மா சரக்கு விட்டோமா கற்பனையா? இன்னும் சரியாக ஆய்வு செய்தால் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும். 15,000 ஆண்டுக்கு முன்னாடி 70 கப்பலில் இருக்கக்கூடிய துறைமுகம் பூம்புகார் இருந்தது என்று ஆய்வாளர் சொல்கிறார், மேடை பேச்சாளர் அல்ல. ஹன்காக் என்கின்ற ஆய்வறிஞர் சொல்கிறார், 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நகரம் கீழே கிடக்கிறது கடலுக்குள். ஆய்வு செய், சான்றுகளோட இல்லை என்று நிரூபி. ஆய்வே செய்யக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு இனம் தன்னுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னா யாருக்கு இங்க சொல்லுது? எந்த இனத்துக்கு சொல்லுது? பரிபாடல்ல சொல்றான் தமிழ்நாடுன்னு. தமிழ்நாடு தனியா இருந்ததாப்ப? பல மன்னர்கள் ஆண்டு இருப்பான். இன அடிப்படையில் இது தமிழ்நாடு, இதில் பல மன்னர்கள் இருக்கலாம். இதான் நம்ம புரிதல். பரிபாடல்ல சொல்றான் தமிழகம். புறநானூர்ல வருது, அகநானூர்ல வருது, சிலப்பதிகாரத்துல வில்லவன் கோதை என்பவன் தளபதி செங்குட்டுவனுக்கு கண்ணகி கல்லெடுக்க போறதை பத்தி பேசும்போது இமயமலையில கல்லெடுப்போம், புதிய மலையில் எடுக்கலாமான்னு சொல்றாங்க. அது நம்ம மலையா? இமயமலையில் எடுப்போகிறார். அப்ப செங்குட்டுவன் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு. மன்னன், நம்ம கல்லெடுக்க போறோம், படையெடுத்து வர்றவன்னு அவங்க சண்டைக்கு செய்யறது. படை தளபதி வில்லவன் கோதை சொல்றான், என்ன சந்திப்போம். இப்ப சந்திப்போம் என்பதில் என்ன சொல்றான்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகு முழுவதும் இல்லை. கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாட்டை ஒன்னாக்கணும், ஒரு நாடா சேர சோழ பாண்டியெல்லாம் இணைந்து ஒரு நாடா இருக்கணுங்கிறது உன் கருத்து. அப்படி இந்த தமிழ்நாட்டையே நீ ஒரு நாடாக்கிறதுக்கு செஞ்சிடவ நீ உன்னை எதிர்த்து எவ்வளவு என்னன்னா உன்னை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு முடியும் ஏற்பவர், உன்னை சந்திப்பவர். உன்னை சொல்ல பாருங்க, 2வது உலகப் போர்ல குண்டுகள் லண்டன்ல போட்டாங்க. மாடியில் இருந்துட்டு பேரார் சர்ச்சில், லண்டன் வில் டேக் இட். அது ஒரு பெரிய பொன்மொழிங்க, லண்டன் வில் டேக் இட். அதனுடைய அர்த்தம் என்ன? சந்திக்கும், சந்திப்போம். சொல்றான இளங்கோடிகள் வில்லவன் கோதை, உன்னை ஏற்பவர், உன்னை சந்திப்பவர். இந்த சொல்லு பாருங்க, உன்னை ஏற்பவர் எவன்டா, உன்னை சந்திக்கிற எவன் இருக்காங்க விளக்க. அப்படிப்பட்ட இனம், அப்படி ஒரு தமிழ்நாடு என்பது, அங்கே தமிழ்நாடு இருக்கு, தமிழ் இனம் இருக்கிறது. ஒரு பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு பட்டம் கொடுக்குறான் பாருங்க, ஆரிய படையை விரட்டி விரட்டி அடிச்சவன் பட்டம். ஆரிய படை இழந்த நெடுஞ்செழிய பாண்டியன். அதனால நம்முடைய இனம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அடையாளப்படுத்தப்பட்ட இனம். இது பல இனங்களுக்கு பிற்காலத்தில் உருவாயிருக்கலாம், அது வேற. இன்னும் சொல்லுகிறேன், ஆய்வாளர்கள் இருப்பார்கள், ரேஸ் வேற நேஷனாலிட்டி வேற. சரிதான், எங்களுக்கு ரேஸும் ஒன்றுதான், நேஷனாலிட்டியும் ஒன்றுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மரபு இனம், ரேஸ் என்றால் மரபு இனம், நேஷனாலிட்டி என்றால் தேசிய இனம். மரபு இனமும் நாங்கள் தமிழர்கள் தான், திராவிடர்கள் தான் இல்லை. நாங்கள் மரபு இனமும் தமிழர்கள் தான், தேசிய இனமும் நாங்கள் தமிழர்கள் தான். இந்த இனம் தன்னுடைய இனப்பெயரை சொல்வது என்ன கூச்சம் இருக்கு? என்ன தப்பு இருக்கு? நம்ம மக்கள் சொல்லணுமா இல்லையா? ஏன் இந்த குழப்பம்? அப்ப ஒரு உளவியல் ஊனத்தை உண்டாக்கிட்டாங்க நமக்கு. நம்ம இயற்கையா நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் பாரதியார் பண்ணல, எந்தையும் தாய் மகிழ்ந்து குழாவி வாழ்ந்த நம்ம நாடு, முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடேன்னு. அந்த மரபு தொடர்ச்சி, அந்த மரபு இனம், அதனுடைய உளவியல் ஊக்கம் ஊனப்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் பல்வேறு குறுக்கீடுகளால். எந்த நாட்டில் நடக்கும்? எங்கே நடக்குது? என்னுடைய இனத்தின் பேரை சொன்னாலே அது பிரிவினைவாதம், பிளவுவாதம். குஜராத்தி குஜராத்தின்னு சொல்லலாம், மராத்தி மராத்தின்னு சொல்லலாம், தெலுங்கர் தெலுங்கர்னு சொல்லலாம், தமிழர் தமிழர்னு சொல்லக்கூடாது. இப்படி இருங்க, தமிழர்களுக்குள்ளே இருங்க. அங்கே பிரச்சனை ஆனாவே நீ பாஸ் பண்ணலன்னா இப்ப எப்படியா? இதுக்கு என்ன கேடு? ஒவ்வொருத்தரும் அவன் இனத்தை சொல்லிட்டு தான் இருக்கான்.
எனவே அந்த இன உணர்ச்சி என்பதும் இன பெருமிதம் என்பதும் எல்லாருக்கும் இருக்கணும். உலகம் ஒன்று, மனித சமூகம் ஒன்று, அதில் அடிப்படை அழகு, அதனுடைய மனித குலத்தின் அடிப்படை அழகு என்பது இனம்தான். அதுக்கு ஒரு மொழி இருக்கும், அதுக்கு ஒரு தாயகம் இருக்கும், அதற்கு ஒரு தோற்றம் இருக்கும், அது ஒவ்வொரு யூனிட் வித்தியாசம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தது தான் மனித குலம். அந்த தனித்தனி யூனிட்டுகள் அழிந்து போனது மனித குலம் அல்ல. எங்கேயும் அப்படி இல்லை. நம்மளா நினைச்சுக்கிறது. தனித்தனி யூனிட்டுகள் இருக்கின்றன. நமக்கு ஒரு யூனிட் இருந்த அடிப்படை அலைவு. உலக சமுதாயத்தின், உலக மனித குலத்தின் அடிப்படை யூனிட் இனம், மொழி, தாயகம். நமக்கு தமிழ் இனம், தமிழ்நாடு, தமிழ் மொழி. இந்த மூன்றும் தமிழில் தொடங்கி முடியக்கூடியது எத்தனை பேருக்கு இருக்கு உலகத்துல? என் மொழி தமிழ், என் இனம் தமிழர், என் நாடு தமிழ்நாடு. பாக்கியெல்லாம் என்னன்னு பாருங்க, எங்கேயாவது இருக்கலாம். இப்படி ஒரு மைய புள்ளியிலிருந்து, ஒரு தமிழிலிருந்து அதனுடைய மொழி, அதன் இனம், அதன் தாயகம் மூன்றும் அமையக்கூடிய நாடு எங்க இருக்கு? இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் சொல்ல முடியுமா ஏதாவது? நான் அது குறையாக சொல்லவில்லை. எங்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது அல்லவா, அதை சொல்லாதே என்கிறாயே. அது குறுகிய பிராந்தியவாதங்கிறியே. பிராந்திய ஒயினெல்லாம் வந்துருது நாங்கள் தமிழர் சொன்னாங்க. அது கூடாது என்பதுதான் சொல்றோம். இது ஒற்றுமை, மனித குலத்தின் ஒற்றுமை அடிப்படை அழகு இனம் என்பதுதான். 8 கோடி பேர் நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா, அவங்கவுங்க ஒற்றுமையா இருந்து ஒருத்தவங்க உதவிக்கிட்டா உலக மனித குலத்தின் ஒற்றுமைக்கு தான் ஆச்சு. வேற என்ன? மனிதர்களுக்கான ஒரு பேசிக் யூனிட், ஹியூமன் யூனிட்டிக்கான பேசிக் யூனிட் என்ன? ஒரு இனம், ஒரு தாயகம். அது ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்காம ஒன்றுக்கு ஒன்று உதவியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான் உலக அமைதிக்கு. அதுதான், அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அதிலேயே நமக்கு உளவியல் ஊனம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அங்கிருந்தான் நீங்க வந்துருக்கீங்க. உங்களுக்கு நீங்களும் பேசுங்க, உலகத்தையெல்லாம் பார்த்து அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க. அதுபோல தமிழ்நாட்டில் அப்படி நீங்க பிள்ளைகளுக்கு பேர் தமிழ் சூட்டணும். நம்ம தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் பேரே பிள்ளைகளுக்கு இல்லைங்க. இப்போ இருக்கிற கோளாரை பற்றியெல்லாம் இப்போ சொன்னால் என்ன கொண்டுடா, எல்லாம் பேசுவோம், பிள்ளைகளுக்கு தமிழ் பேரே கிடையாது. இப்போ ஒரு தொடக்கப்பள்ளி பிள்ளைகளை போய் வெளியே வர சொல்லி பேரெல்லாம் சொல்லுங்க அண்ணா, அது பீகாரா உத்தரப்பிரதேசமானு சந்தேகமா இருக்கும். பேர் தாத்தா பேர் பாட்டி பேர் வச்ச காலமும் உண்டு, நல்லதோ கெட்டதோ. அது வைக்க வேண்டாம், பொதுவான பேர் வைங்க, ஏதாவது வைங்க, தாத்தா பேர் பாட்டி பேர் வைங்க. என்ன அர்த்தம்னு புரியாம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறீங்க, என்ன நியாயம்? ஆணுக்கும் பொண்ணுக்கும் அந்த பேருக்கு என்ன அர்த்தமே தெரியாது. எங்க நம்ம ஊர்ல எல்லாம் பெரும்பாலான பிள்ளைகள் இருக்காங்க, 195 பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம், நம்மை நாமே கேரா பிளாட்ஃபார்ம் ஆக்கி கொள்கிறோம். நம்ம மொழியிலிருந்து நம்ம அயல்மைப்படுறோம், நம்ம தாயகத்திலிருந்து நம்ம அங்க இருந்துகிட்டே அயல்மைப்படுகிறோம். போய் அடுத்தவனுக்கு எளிதா போயிடும்ல நம்மளை கீழ்படுத்துறதுக்கு. எப்படி நம்பிக்கை வரும்? சமஸ்கிருத பேரா ஒரு பிள்ளைக்கு சொல்றேன், ஒரு உதாரணமா, ஒரு பிள்ளைக்கு கரிகாலன் பேர் வருது, அல்ல கண்ணகின்னு பேர் வருது, ஏதோ மாதிரி கோப்பருந்தேவி. நீங்க தம்பி பேரை சேர்ந்த அமுதன் இருக்காரு சோழர்கள்ல. அப்ப நமக்கு என்ன வருது? இவரு சேர்ந்தான்னா உடனே ராஜராஜன் நினைப்பு வருது, அது வருதுல்ல, அங்க போகுதில்ல. அந்த மாதிரி உங்க தாத்தா பேர், உங்க பாட்டி பேர், என்ன பேர் இருந்தாலும் தெரியாது, இருக்கலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா தமிழ் பேரை நல்லா மாத்தியங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்துல? நெடுஞ்செழியன்னு வச்சிருக்காங்க. ஆரிய படைகள் நெடுஞ்செழி. நெடுஞ்செழியன்னு என்ன? உயரமா அழகா உள்ளவன் அர்த்தம். 2500 ஆண்டுக்கு முடியாதுலாம். அறிவுடை நம்பின்னு பேர் வச்சிருக்கான். இளம் பெரு வழுதி, கரிகாலன், நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, புலவனுக்கு பேரு புகழேந்தி. அது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைங்க, உங்க சாமி பேர் வைங்க, அல்லது முன்னோர் பேர் வைங்க, இல்லைன்னா செக்குலர் நேம்ஸ் பொதுவாக வைங்க. இந்த கரிகாலன், நெடுஞ்செழியங்கிறதுலாம் என்ன சாமி பேரா இல்லை. அதுபோல பிள்ளைகளுக்கும் இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு பேர்கள் இருக்கு. அருவி, முல்லை, கண்ணகின்னு வைக்கிறாங்க, பல பேர்கள் இருக்கு, மலர்னு வைக்கிறாங்க.
இப்படி எத்தனையோ பேர்கள் இப்போ பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு அவங்களும் வைக்கலாம். இல்லை உங்கள் முன்னோர் பேர் வைங்க. அதை விட்டுட்டு சும்மா சம்பந்தம் இல்லாமல் யாரோ ஒரு ஜோசியர் சொல்கிறாரு இப்படி வைங்க அப்படி வைங்க ஜாவல வைங்க ஸ்டீலில் வைங்கன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே போய் கிடக்கிறது என்ன விஷயம் அது? உங்களுடைய உளவியலை பலவீனப்படுத்திக் கொள்கிறீர்கள், தெம்பு இழக்கிறீர்கள். எதையாவது நாடி கொழுகும்பு தேடுகிறது. ஒரு கொடி நேரே வளர முடியாது, நிற்க முடியாது, செடி தான் நிற்கும். கொடி ஏதாவது கொழுகம்பு தேடும். அதுபோல் உங்கள் உள்ளம் ஒரு கொழுகம்பு தேடக்கூடிய கொடி போல் பலவீனமாகி விடுகிறது. அப்புறம் எது சாதிக்க முடியும்? அப்படி ஆகிவிட்டால் மன அமைதி எங்கே இருக்கும்? குடும்பத்தில் தான் அமைதி எங்கே இருக்கும்? தற்காலிக எண்ணங்களே ஓடிக்கொண்டிருக்கும். கணவன் மனைவி உறவு கூட இனிமையா இருக்காது. ஒரு நம்பிக்கையோட தெம்போட திராணியோட இருக்கணும். அதனால உளவியல் உரம் பெறுவதற்கு நம்முடைய இனம் மொழி தாயகம் என்பது அடிப்படை காரணங்கள். அதை மறக்க வேண்டியதில்லை. அது பிராந்தியவாதம் கிராந்தியவாதம்னா யார் சொல்றான் பிராந்தியவாதம்னு? அது இல்லாதவங்க சொல்லட்டும். இனம் மொழி தாயகம் பற்றி பேசாத சொல்லுங்க. இனம் மொழி தாயகம் இல்லாதவனாங்க அவங்க நாடு இல்லைன்னு அர்த்தம். நாடு இல்லாதவங்க சொல்றது நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நாடு உண்டு, எங்களுக்கு இனம் உண்டு, எங்களுக்கு மொழி உண்டு, தாயகம் உண்டு. அப்படிப்பட்ட முறையிலே நாம் உளவியலை பெற வேண்டும். நீங்கள் இங்கே பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சொல்லுங்கள், பெயர் சூட்டுங்கள். நல்ல தமிழ்ல பெயர் சூட்டுங்க. தமிழ்ல பேசணும். ஆங்கிலத்தில் நல்லா பேசணும், ஆங்கிலத்தில் நல்லா எழுதணும். இருமொழி வல்லுநர்களாக இருங்க. வட அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் இருமொழியில சரளமா பேச, எழுத, படிக்க வல்லமை பெறலாம். இருமொழி பல மொழி கற்கலாங்கிறாங்க. இந்திய ஆட்சியாளர்கள் 3 மொழி கற்கலாம்னு சொல்றாங்க. நீங்க இருமொழி கற்றுக்கங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் சூட்டுங்க. நல்ல தமிழ் பேரா இது சமஸ்கிருதமா தெரிஞ்சுக்கங்க முதல்ல, இல்லை இங்கிலீஷா. சமஸ்கிருதத்தை நீக்கிட்டு தமிழ் பேரா சொல்லுங்க, நல்ல தமிழ் பேரா சொல்லுங்க. அது மாதிரி தமிழ்லயே பேசுங்க. வீட்டில் பிள்ளைகளோட தமிழ்ல பேசுங்க. குழந்தைகள் அதிகமாக பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷில் பேசும், மற்ற இங்கிலீஷ் பசங்களோட விளையாடும். அதெல்லாம் அது எளிதாக இங்கிலீஷ் வந்துடும் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு. தமிழ் வருவது என்றால் வீட்டு சூழல். அங்கே பக்கத்து வீட்டில் நம்ம தமிழ் குடும்பம் வந்தால் அங்கே பழக்க வழக்கங்கள். தமிழை நல்லா பேசினா அது உளவியல் ஊக்கம் வரும், தெம்பு வரும். நம்ம மொழி வளமான மொழி. 2500 ஆண்டுக்கு முன்னாடி திணை வாழ்க்கையை பற்றி எழுதிய இலக்கிய உலகத்தில் எந்த மொழியில் இருக்கு கேளுங்களேன் பார்ப்போம். ஐந்திணை வாழ்க்கை தொல்காப்பியத்தில் இருக்குங்க. அது 5000 ஆண்டுக்கு முன்னாடி பழசு தொல்காப்பியம். திணை வாழ்க்கை என்பது உலகத்துல முல்லை நிலம் எப்படி இருக்கணும், மருத நிலம் எப்படி இருக்கணும், குறிஞ்சின்னா எப்படி, நெய்தல்னா எப்படி என்று வாழ்க்கை அது எப்படி இருக்கணும், அங்கே என்ன செடி கொடி மரம் இருக்கு, அங்கே என்ன பறவைகள் இருக்கு, அங்கே என்ன தெய்வத்தை கும்பிடுறாங்க, என்ன பண்பாடு இருக்கு. அந்த திணை கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போகும். அந்த திணை வாழ்க்கையை சொன்னா என்ன இது? நம்ம கடவுள் சாமி கும்பிடுறது கூட சொல்லலை. சாமி கும்பிடுறது அவங்க விருப்பம். தொல்காப்பியர் சொல்றாரு என்னென்ன சாமி என்ன கும்பிடுறாங்க, இந்த நிலத்துல கும்பிடுறாங்க, அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. இந்த உலகம் எப்படிதான் உருவாச்சுன்னு அவர் என்ன சொல்றாரு? நிலம், தீ, நீர், வழி, இசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படிங்கிறாரு. இந்த 5 பொருட்கள் 5 பூதங்கள் சொல்றோம்ல, நிலம், தீ, நீர், வழி. வழின்னா காற்று, இசும்புன்னா வெளி, ஸ்பேஸ். வடநாட்டில் ஸ்பேஸ் ஒரு பூதமாக கருதப்படவில்லை, 4 பூதம் தான் சொல்லுவார்கள். தமிழர்கள் தான் ஸ்பேஸ் ஒரு பூதம் சொன்னாங்க. இப்போ ஆய்வு பண்றாங்களா ஸ்பேஸ் இல்லை. இது 5ம் கலந்த மயக்கம் என்றால் பிசிக்கல் சேஞ்ச். 2 பொருள் சேரும்போது 3ஆவதாக இன்னொரு பொருள் உண்டாகும்ல. அதனால எளிய உதாரணம் சொல்றது, H2O ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு சேர்ந்தா தண்ணீராக மாறுகிறது. கெமிக்கல் சேஞ்ச், பிசிக்கல் சேஞ்ச் வரும். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த 5 பொருள்கள் கலந்து வெவ்வேறு பொருள் உருவாகுப்பா. 5ம் கலந்த மயக்கம். இந்த கெமிக்கல் சேஞ்ச், பிசிக்கல் சேஞ்ச் சொல்லுதான் தமிழ்ல மயக்கம். வேற ஒன்றாக மாறுவது, ஒன்று மயங்கி இன்னொன்று மாறுவது. அதை சொல்றானே தொல்காப்பியத்துல. யாருக்கு சொல்றாங்க அது மாதிரி? எந்த ஊர்ல சொல்றாங்க? நிலாவை சுற்றி, நிலாவில் மலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பூமி சுத்திக்கிட்டு இருக்கு, உருண்டையா இருக்குன்னு சொன்னதுக்காக 16ஆம் நூற்றாண்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டவர் கலீலியோ. 16ஆம் நூற்றாண்டுங்க. 17ஆம் நூற்றாண்டு தொடக்கம் சாவரவங்க வீட்டு சிறையில் இருந்த நபர் கலீலியோ, ஆய்வாளர். ஞாபகம் வச்சுருங்க. நம்ம ஆள் எப்போ சொல்றாரு? 5000 ஆண்டுக்கு முந்தி சொல்றாரு.
இதாண்டா உலகம். 5 பொருள் கடவுள் உண்டாக்கினார் சொல்லவில்லை. கடவுள் இருக்கிறார், அது வேற. உலகத்தை உண்டாக்கணும்னு சொல்லலையே. அதனால இந்த ஒரு மொழியை நாம் படிக்க வைக்கிறது அறிவியல் வளர்ச்சிக்கும் உதவும், மொழியை, இனத்தை, தாயகத்தை பாதுகாக்கவும் உதவும். அப்படியும் நீங்கள் அதெல்லாம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அளவுக்கு ஒரு மனம் விட்டு உங்களோடு ஒரு உரையாடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.